பவர் பிஐ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டேட்டா பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகும். இங்கே போயிட்டு மைக்ரோசாஃப்ட் உள்ளதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டவுன்லோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எக்ஸ்டென்டபிள் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ஓப்பன் ஆயிடும். அதை ஜஸ்ட்டு ரன் பண்ணால் மட்டும் போதும். ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் நமக்கு ஒரு இது விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பவர் பிஐயோட டெஸ்க்டாப். ஓகே. ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரீ டிஃபைண்டாக இந்த மாதிரி பேஜ் வரும். இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இது விஷுவலைசேஷனுக்கான டேட்டா. ஸோ இதுதான் பவர் பிஐயோட டெஸ்க்டாப். ஓகேவா? இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா விஷுவலைசேஷன்லாம் கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம் போக போக. ஓகே. ஸோ இப்போது நமக்கு என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போது இந்த விஷுவலைசேஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இதை நம்ம என்னால் எக்ஸலில் பார்க்க முடியாது கரெக்டாக. ஸோ எக்ஸலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ எக்ஸல் இல்லாமல் நம்ம ஏன் பவர் பிஐக்குள்ள வரணும்? ஃபஸ்ட்டு எக்ஸலும் நமக்கு இதே விஷுவலைசேஷன் தான் பண்ணணும் கரெக்டாக, டேட்டாவும் கொடுக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஏன் இங்கே வரணும்? பவர் பிஐங்கிறது இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸல்ல லிமிட்டெட் ரெக்கார்ட் மட்டும் அதை ஸ்டோரேஜ் பண்ண முடியும். எக்ஸல்ல வந்து லிமிட்டட் ஸ்டோரேஜ் மட்டும் ரெக்கார்ட் மட்டும் தான் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதுல வந்து ஒரு லிமிட் இருக்கும், எவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய டேட்டாஸ் இன்புட்னாலும் அது ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ இதுவும் எனக்கு எக்ஸல் ரிலேட்டடாக தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். எக்ஸல்லுமே நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா ப்ராசஸ் ப்ரோக்ராம் பண்ணி சரி நமக்கு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டேட்டாவை போய் கொடுக்குறேன். ஓகே. இப்போ கஸ்டமர் ஐடி, நேம், அமௌண்ட், குவான்டிட்டி, குவான்டிட்டி அண்ட் தென் ப்ரைஸ் இப்படி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 ஏபிபி சிசி. ஒரு நிமிஷம்.
சாரி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க டேட்டா. ஸ்மால் குவான்டிட்டி 10. இப்போ வந்து ப்ரைஸ் அமௌண்ட் போட்டுப்போம். இது நமக்கு என்ன பண்ணால் ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும். கரெக்டாக இங்கே போயிட்டு நம்ம டேட்டாவை இங்கே விஷுவலைசேஷனாக கிரியேட் பண்ணி பார்க்கலாம். எந்த விஷுவலைசேஷன் வேணுமோ நமக்கு இங்கே டேட்டா வச்சு நமக்கு என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்னா விஷுவலைசேஷன் கொடுக்கும். கரெக்டாக அப்போது இங்கேயும் கொடுக்குது. ஆனால் நம்ம விஷுவலைசேஷன் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். அப்போ பவர் பிங்கிறது ஒரு விஷுவலைசேஷன் டூல். அது நமக்கு இந்த டேட்டா மட்டும் இல்லாமல் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போது இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்மளால ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். கரெக்டாக ஓகேவா? அப்போது இந்த விஷுவலைசேஷன் எனக்கு இங்கேயே கொடுக்குது. அப்போ நான் ஏன் தனியாக விஷுவலைசேஷனுக்கு வரணுங்கிறது ஃபர்ஸ்ட் திங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 10 லட்சம் டேட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸலில் ஸ்டோர் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். அப்போது 10 லட்சம் டேட்டா 10,40,000 டேட்டா தாண்டிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸல் ஸ்லோ ஆகும். அண்ட் ஈவன் அந்த 10 லட்சம் டேட்டாவை நம்ம எக்ஸலில் ஸ்டோர் பண்ணாலுமே அதுக்கு நம்ம ஸ்லோ தான் ஆகும். நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஸ்லோ தான் ஆகும். அண்ட் ஈவன் இந்த பேஜை நம்ம செகண்ட் பேஜுக்கோ தேர்ட் பேஜோ ஷீட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். அப்போது கிரியேட் பண்ணோன்னா பிவோட் டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அப்போ பிவோட் நமக்கு என்ன பண்ணால் பர்ஃபார்மன்ஸை டிகிரேட் பண்ணும். ஓகேவா? அப்போது அந்த டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ணணும், எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது இந்த டேட்டா செட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து மைக்ரேட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து தான் இந்த எக்ஸல் ஷீட்டில் வச்சு தான் நம்மளால் டேட்டா பாப்புலேட் பண்ண முடியும். கரெக்டாக அது தாண்டி வேறு ஏதாச்சும் சோர்ஸ் டேட்டா வந்துச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பாப்புலேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணணும், மல்டிபிள் டேட்டாவை யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அந்த டேட்டாவை மட்டும் தான் நம்மளால் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக அதுக்கு ப்ரெடிக்ஷன்னா டேட்டா தெரியாது. பட் இதே நீங்கள் பவர் பியில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு காலம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலம் எந்த காலம் கிரியேட் பண்ணுறோமோ அந்த காலமோட வேல்யூவை டிஃபால்ட்டாக எப்படி இருக்கணும், அந்த வேல்யூவாக இருந்தால் இஃப் கண்டிஷன் அதுவே எழுதி ப்ரெடிக்ட் பண்ணி டேட்டாவை அதுவே என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அதுதான் ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை தான் இது என்ன பண்ணணும்னா நமக்கு கொடுக்கும். ஓகே, அப்போது இந்த பவர் பியிலேருந்து டேட்டாவை நான் ஒரு காலமாக கிரியேட் பண்ணி அதில் விஷுவலைசேஷனாக வருது அப்படின்னா அப்போ அதெல்லாம் எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பவர் பி விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷனில் நமக்கு மேஜராக 3 இருக்குது. ஓகேவா? ஒன்று டேட்டா, நம்ம டேட்டா என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஒரு டேட்டாவா மல்டிபிள் டேட்டாவாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது விஷுவலைசேஷன் எப்படி நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது ஃபில்டர், ஏதாச்சும் லாஜிக் இருக்கா இல்லையாங்கிறத நான் என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போது இதில் மேஜராக 3 வியூ இருக்குது. அது என்ன வியூனா, ரிப்போர்ட் வியூ, தென் டேபிள் வியூ அண்ட் தென் மாடல் வியூ. இந்த 3 மாடல், இந்த 3 வியூ என்னங்கிறது நான் சொல்கிறேன்.
ஓகே. அப்போ டேட்டா அப்படிங்கிறது எங்கேருந்து யூஸ் பண்ண போகிறேன்? அப்போ இந்த பவர் பிஐயில் என்னால் எனக்கு எங்கேருந்து டேட்டாலாம் எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஏபிஐ மூலமா டேட்டா வர முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் என்னால் ஒரு எக்ஸெல்லாவோ சிஎஸ்வி ஃபைலாவோ ஒரு ஃப்ளாட் ஃபைலாவோ என்னால் என்ன பண்ண முடியும், டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். அது எல்லாமே நம்மளுக்கு என்னது, சோர்ஸ். அப்போ சோர்ஸ்க்கான டேட்டா எங்கேருந்து வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஒரு ஃபார்மேட். அங்கேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த பவர் பிஐயில் 2 இருக்குது. ஒன்று பவர் பிஐ டெஸ்க்டாப், கரெக்டாக. இன்னொன்று கொரி எடிட்டர். கொரி எடிட்டரில் தான் நம்மளால் கொரியெலாம் எழுத முடியும், டாக்ஸ் கொரி எழுதுறது, மற்றபடி கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது, நியூ மெஷர் கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஒரு ரா டேட்டா இல்லாமல் ஒரு நமக்கு டேட்டாவை கிளென்ஸ் பண்ண டேட்டாலாம் வருது அப்படின்னா அங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அப்ளை பண்ணணும், நல்ல டேட்டாலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பவர் கொரி எடிட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 3 வியூ இருக்கா, மாடல், ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, மாடல் வியூ. ஓகே, இது என்னங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். ரிப்போர்ட் வியூங்கிறது எனக்கு எந்த மாதிரியான டேஷ்போர்ட் வேணுங்கிறது சொல்கிறது. டேபிள் வியூங்கிறது எனக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்குது, விச் இஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸாக என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்கிறது. அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், மல்டிபிள் சோர்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. அதான் மாடல். ஓகேவா? ஓகே. இப்போ எம்டி டேட்டா செட்ஸாக இருக்கா, அப்போது இங்கே டேட்டாவை நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷுவலைசேஷனோட பேஜ் எனக்கு என்னாகும், மாறும். இதுதான் பேஜ் 1. பேஜ் 1ஓட டேட்டாவை விஷுவலைசேஷனை என்னால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. இப்போது எங்கேருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது இங்கே எங்கேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா, இங்கே டேட்டா போனீங்க, இங்கே டேட்டா இருக்குது, கெட் டேட்டா இருக்கா. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, யூ ஹேவ் நாட் லோடட் எனி டேட்டா கெட். ஸோ கெட் டேட்டா இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து டேட்டா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கெட் டேட்டா இங்கே இருக்கா, இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணுறதுக்கும் ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இங்கே கிளிக் பண்ணுறேன், ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுறேன், ரெண்டுக்கும் வித்தியாசம். ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணால் இங்கேயே எனக்கு டேட்டா வரும். ஓகேவா? என்ன சோர்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ணணுங்கிறது வரும். இங்கே கொடுத்தா இங்கே எனக்கு என்ன விஷுவலைசேஷன் வரணுங்கிறத சொல்லணும். ஓகேவா? இங்கே எனக்கு என்ன டேட்டா, சோர்ஸ் டேட்டா வேணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், சொல்லணும். எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஓகே, சார் கனெக்ட் கொடுக்குறேன். இங்கே எம்ப்ளாய்ஸ் டேபிளுக்கான டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா நான் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணுறேன், கனெக்ட் ஆகுது. இதில் 2 இது என்ன கேட்கும், டேட்டாவை லோட் பண்ணணுமா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கும். கேட்குதா? இங்கே டேட்டா லோடு பண்ணணுமா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமான்னு கேட்குதா? லோடு பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் லோடு பண்ணுறேன், எனக்கு எங்கே போய் லோட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயும் லோட் ஆகும். லோட் ஆகுதா? கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்லோட் ஆகிடும். 108 ரெக்கார்டு தான் இருக்குது. அந்த டேட்டாவை எனக்கு லோட் பண்ணி காட்டுது. ஓகேவா? என்னென்ன காலம்லாம் இருக்குங்கிறத டேட்டா வச்சு நான் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன காலம் இருக்குங்கிறது காட்டுதா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் காலம், கமிஷன் பிசிடி அப்படிங்கிறது காலம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன டேட்டா இருந்தது நான் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் டேட்டா கரெக்டாக. இந்த சம்மேஷன் சிம்பிள் இருக்கா, இந்த சம்மேஷன் சிம்பிள் இருந்தாலே அது எல்லாமே என்ன காலமாக இருக்கும் அப்படின்னா நியூமரிக் காலமாக இருக்கும், விச் இஸ் இன்டீஜர் காலமாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் நமக்கு இங்கே டேட்டா இப்படி பாப்புலேட் ஆகும். அண்ட் சம்மேஷன் இருக்கிறதுலாம் இது இப்போ இது ஹையர் டேட்டா இருந்தால் டேட் ஃபில் ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறது, இதுக்கான டேட்டா டைப் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் எம்ப்ளாயி டேட்டாவை லோட் பண்ணும். ஓகேவா? இந்த எம்ப்ளாயி டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த டேட்டா. நம்ம ஃபைலாக வச்சுருந்தோமா, அந்த ஃபைல் டேட்டா நமக்கு என்ன உள்ளே வருது, கொண்டு வருது ஒரு டேபிள் ஃபார்மேட்டாக கொண்டு வரதா, ரோஸ் அண்ட் காலம்ஸா, இது எல்லாமே காலம். இப்படி இருந்தால் காலம் கரெக்டாக. அப்போ இப்படி இருந்தேன்னா எனக்கு ரோ. ஓகேவா?
இது ரிப்போர்ட் வியூ. இதில் ஏதாச்சும் இப்போ இருக்கானா எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சோர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு ஒரு டேட்டா மட்டும் வரும். இன்னொரு டேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு டேட்டா யூஸ் பண்ணியிருந்தோம்னா அங்கே நமக்கு இன்னொரு டேபிள் டேட்டா பாப்புலேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த டேட்டா எனக்கு இருக்கு. இப்போ இந்த டேட்டாவில் நான் ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று சொன்னோமா, அதை பார்ப்போம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கெட் டேட்டாவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இருக்குது. அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை நான் பார்க்க போகிறேன். கெட் டேட்டாவில் நமக்கு என்ன இருக்குது, சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. இதே டேட்டாவை நான் லோடு பண்ணுறேன். லோடு பண்ணும்போது லோடு பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்குறேன். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தா எங்கே லோட் ஆகுதுன்னு பாருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தா பவர் பி எடிட்டரில் எனக்கு ஓப்பன் ஆகுதா, இல்லை சாரி பவர் பி டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆகுதா, பவர் பி கொரி எடிட்டரில் எனக்கு ஓப்பன் ஆகுதா? பவர் கொரி எடிட்டரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். பவர் கொரி எடிட்டரில் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அப்போது எனக்கு இந்த டேட்டா எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லணும். அப்போ கொரி எடிட்டருக்கும் பவர் பி டெஸ்க்டாப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கொரி எடிட்டரில் தான் ஓப்பன் பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் நம்மளால் பவர் பி டெஸ்க்டாப், பவர் பி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் மல்டிபிள் சோர்ஸஸை கனெக்ட் பண்ண முடியும். அந்த மல்டிபிள் சோர்ஸ் டேட்டாவை நான் கனெக்ட் பண்ணுறேன், அட் டயத்தை கனெக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பவர் பி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேட்டாவை ப்ரெடிக்டும் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த பவர் பை டெஸ்க்டாப் இருக்குது. ஓகேவா? பவர் பை டெஸ்க்டாப் இருக்குது. இந்த பவர் பை டெஸ்க்டாப்பில் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நியூ காலம் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகேவா? நியூ காலம் கிரியேட் இருக்கா? இந்த காலம் இங்கே ஏதாச்சும் எடிட் பண்ண முடிஞ்சு அதனால இந்த புது காலம் இங்கே வந்துச்சா திரும்ப? இப்போ புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ண இங்கே எதனா பண்ண முடிஞ்சுதா? இல்லை, முடியல. இங்கே முடியல. கரெக்டாக புது காலமாக தான் இருக்குது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்கே பார்த்துக்கிறேன். எரர் வந்துருச்சா? எதுவுமே இல்லை. 10 அப்படின்னு கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் என்ன வருது? 10 வருதா? ஓகே, இப்போ இந்த காலம் எதை பேஸ் பண்ணி வந்துச்சுங்கிறது தெரியாது. கரெக்டா 10 கொடுத்தா எல்லா டேட்டாவுமே 10 வருது. ஓகே, இப்போ நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஒரு வேல்யூ தான் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். டென்னுங்கிற ஒரு வேல்யூ எனக்கு வந்துருக்கு. ஆனால் இது எல்லாமே இப்படி வரணுமா? வரக்கூடாது. இப்போ இதுவே என்னால் டெஸ்க்டாப்பில் போயிட்டு என்னோட பவர் கொரி எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நியூ காலம் டேட்டாவை இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸுங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். காலம் நேம் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். டேட்டா செட் டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒன்றுமே பண்ணல, 100 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் எனக்கு என்சர் பண்ண சொல்லுதா? இப்போ நான் 90 கொடுக்குறேன். எந்த காலம் பேஸ் பண்ணி எடுத்தோம்? இந்த 90 இங்கே இருக்கா? ஓகே, சாரி. இப்போது இங்கேயும் நான் 90 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பை டிஃபால்ட்டாக 90 எங்கெங்கே இருக்கோ 90 எனக்கு எடுத்துகிட்டு வருது. மீதி 60 எங்கெங்கெல்லாம் இருக்கோ 60 எடுத்துகிட்டு வருதா? 100 எங்கெங்கே இருக்கோ 100. நான் எந்த காலமுக்கு பக்கத்தில் நான் கிரியேட் பண்ணணும் அந்த காலமோட வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே எனக்கு ரிப்ளிகேட் பண்ணுதா? நல்லது தான். நல்லது. புரியுதுங்களா? இப்போ இதையே நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன்.
இது 90 இருக்கிறதுலாம் 100 மாத்துறேன். இங்க 90 மீதி எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சா? இங்க காலம் 90 இருக்கிறத 100 மாத்துறேன். இப்போ 90 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுங்கெல்லாம் என்னன்னு மாறுது? predict பண்ணி அதுலயே numbers 100 மாறிடுது. மீதி இருக்க 60 இந்த 90 100 105 50 55 இருக்கா? அது எல்லாத்தையும் எப்படி எடுத்துட்டு வருது? இன்ட்டு 11% எனக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா 90க்கு 100 கொடுத்துருக்கோம். அப்போ 90யோட எக்ஸ்ட்ராவா இன்னும் எனக்கு என்ன இருக்கு 10% ஆட் பண்ணி அங்கே கொடுத்துருக்கு. அப்போ மற்ற எல்லா வேல்யூக்குமே எனக்கு என்ன பண்ணுது? பை டிஃபால்ட்டாக அது அடிஷன் கொடுத்து நம்மளோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கா? இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 100க்கு அப்படிங்கிறது காட்டுதா? ஈவன் நான் இந்த இடத்துல இப்படி தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. இந்த 2 வேல்யூவும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ 90 இருக்கு, நான் ஏஏ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 90க்கும் நான் ஏஏன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே என்ன எடுத்துட்டு வருது? இப்போ எல்லாத்துக்குமே என்ன வேல்யூ எடுத்துட்டு வந்திருக்கு? சேம் வேல்யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 காலம் எப்படி இருக்கு? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரிமூவ் பண்ணுறேன். இதையும் ரிமூவ் பண்ணுறேன். நியூமெரிக் வேல்யூவாக இருக்கு அப்படின்னா கொடுக்குறேன். எப்படி எடுத்துட்டு வந்து தெரியுதா? நியூமெரிக் வேல்யூவாக இருந்தால் அது இந்த காலம் நம்ம டிபெண்ட் பண்ணிக்க அந்த காலமும் நியூமெரிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூவை எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டேட்டா செட்ஸை இப்படி பிரிக்கும். இப்போ ஈவன் என்ன பண்ணுறேன்? ஏஎல் இதுக்கு வந்து ஏடி இப்படி வைக்கிறேன். இப்போ என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஏஎல் 90லாம் எங்கெங்க இருக்கோ ஏஎல்னு வருதா? அந்த காலம் 60யா இருந்தா ஏடின்னு வருதா? இந்த 2 வேல்யூ இல்லைன்னா எனக்கு என்னென்ன எடுத்து வருது? இல்லை, எனக்கு இந்த வேல்யூ எனக்கு வேணும். 100ஆ இருந்தா எல்எல்னு வைக்கிறேன்னா எங்கெங்கெல்லாம் 100 இருக்க மாறுதா? இந்த மாதிரி நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இங்கேயும் நமக்கு அப்டேட் ஆகும். ஆனால் கொரி எடிட்டரில் நமக்கு அப்டேட் ஆகும். பவர் பிஐயில் டெஸ்க்டாப்பில் நமக்கு அந்த மாதிரி வேல்யூஸ் வராது. புரியுதுங்களா? ஒரு வேல்யூ என்டர் பண்ணினா மொத்த டேட்டாவும் அப்படி தான் வருங்கிறத அது சொல்லிடும். ஓகே, இப்போ திரும்ப நம்மளால எடிட்லாம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா திரும்ப அன்டூ ரீடுலாம் பண்ண முடியும். எப்படின்னா இந்த காலம் அப்டேட் இருக்கா? ஓகே கொடுத்துறேன். இங்கே வந்துடும். இங்கே அப்டேட் ஸ்டெப்ஸ் இருக்கா? இங்கே போய் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த காலம் நம்ம என்ன கிரியேட் பண்ணுமோ அந்த காலம் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பவர் பி டெஸ்க்டாப்புக்கும் பவர் பி கொரி எடிட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது 2 கிளியரா? ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல் சோர்சஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஓகே. ஸோ இதை நம்ம மண்டேலேருந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே 1, அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம். நீங்கள் புது பேட்சும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் 2 பேர் தான் இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணிக்கிங்க, கரெக்டுங்களா? 2 பேருமே எந்த குரூப்ல இருக்கீங்க ஆக்சுவலா? 13. புரியல. 13 to 26. 13ஆ? குரூப் நேம் என்ன? MBTA.
சார் குரூப் நேம் வந்து இன்னைக்கு டேட் தான் சார் போட்டிருக்கு 20DA 7 PM 20 DA 7 PM. DA group கரெக்டா? DA 7 PM. Yes sir. Okay. ஓகே. ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இருக்காது. ஸோ சாட்டர்டே நமக்கு இன்னைக்கு கிளாஸ், இந்த வீக் கிளாஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் அப்துல் அண்ட் சரவணன் உங்கள் கிளாஸ் முடிஞ்சு கரெக்டா? ஆமாம் சார், ஏடபிள்யூஎஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு சார். ஏடபிள்யூஎஸ் நீங்கள் அப்போ மண்டே மார்னிங் 9 to 10 ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா சார்? வேறு பேட்ச் இல்லையா சார்? வேறு பேட்ச் இல்லை. ஏன்னா ஒர்க் டைமிங் தான் பார்க்குறேன். அந்த டைமில் இருக்கு. எத்தனை நாள் இருக்குங்க சார் ஏடபிள்யூஎஸ்? அது ஒரு 10 கிளாஸஸ் போகும். ஒரு 10 to 15 days ஆயிருமா சார்? ஆமாம், 10 கிளாஸஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகே சார். இப்போ இது நான் இதே குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் சார், வேறு ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறீங்களா? இல்லை, இதே குரூப் இருங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் இதே லிங்க்ல நீங்கள் மார்னிங் 10 AM சார் 9 AM கனெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஏன்னா என்னோட கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் இன்னொரு ரவுண்டு எல்லாமே அட்டன் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு எது டவுட்டாக இருக்கு? புரியல. இல்லை, நடுவில் நான் சில கிளாஸ் விட்டுட்டேன். அது என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. என்ன கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். அதை நான் நோட் பண்ணியே, நான் நோட் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்கள். ஓகே. ஸோ ரிமைனிங் கிளாஸ் நாங்கள் மண்டே கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.